ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சூப்பரான ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரவா கேசரி நம்ம அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சில சமயங்களில் அளவுகள் மாறி போயிடும். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி, பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உலர் திராட்சை பிடிக்கும்னா நீங்கள் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இதே நெய்யில் நம்ம 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். ஒரே கப்பை அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் நம்ம நெய்யில் போட்டு மிதமான தீயில் நிறம் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ரவையை வறுக்கிறதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுபட்ட ரவையை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணல் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 பங்கு ரவைக்கு 3.5 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துறதுனால கேசரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். நம்மளோட அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தும்போது தீயை ரொம்பவும் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாதிக்கு மேலே தண்ணியை உள்ளே இழுத்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலக்கலை அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ரவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. ரவை 4லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்மளோட அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த அளவு மிதமான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கும்னா 1.25லேருந்து 1.5 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா இலகி வரும். திரும்பவும் நமக்கு கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கைவிடாமல் நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா கட்டி எதுவும் தட்டாது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட்டியை உடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கட்டி இல்லாமல் ரவை நல்லா ஸ்மூத்தாகிருச்சு. சர்க்கரையும் இறுக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நெய்யை ஒரே தடவையாக சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேசரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நெய் கலந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கேசரி கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஃப்ளேவர் வேணும்னா அவங்க ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் பயன்படுத்துவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.